அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சின்ன மினி விளாக் பார்த்துடலாமா? ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ரவை கேசரி செஞ்சலான்னு தான் செஞ்சுருக்கேன். நீங்க வந்து ரவை கேசரி செய்யும்போது நல்லா சாஃப்ட்டா, நல்லா வந்து ஃப்ளஃபியா வேணும்னா, இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வந்து 1 கிளாஸ் ரவைக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி போடுவோம் இல்லையா? சுடு தண்ணி. ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு 1 கிளாஸ் வந்து சூடாவோ, பால் இல்லன்னா வந்து ஜில்லாவோ இருந்தாலும் ஓகே தான். நீங்க வந்து 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிட்டு மொத்தமா 3 கிளாஸ் ஆயிடும். அப்போ வந்து நல்லா வந்து சாஃப்ட்டா ரொம்ப ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ட்ரிக் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து கலருக்கு பதிலா வந்து எப்பவுமே வந்து மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து பசங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வந்து வீட்லயே அரைச்சது. நீங்களும் கண்டிப்பா வந்து மஞ்சள் தூள் வந்து வீட்ல அரைச்சு யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து நான் வந்து இட்லி பொடிலாம் காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த தடவை வந்து எப்பவுமே செய்யற இட்லி பொடியோட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா எப்பவுமே ஒவ்வொரு தடவை செய்யும்போது எதனாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவேன். அது மாதிரி ஆட் பண்ணிட்டு அரைச்சு வச்சிட்டேன். டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. இதுல வந்து முருங்கை இலை தான் வந்து இந்த தடவை ஆட் பண்ணியிருக்கேன்.